ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் பைத்தன். லாஸ்ட் வீடியோவில் நியூரல் நெட்வொர்க் எப்படி வேலை செய்யுன்ற தியரி அப்படி அதுகள் பார்த்தோம். இந்த வீடியோவில் பைத்தன் ஏன்னா டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் அந்த விஷயங்களுக்கு பைத்தன் யூஸ் பண்ணுறோம். அது தவிர எங்களுக்கு கனெக்ட் லாங்குவேஜஸ் இது மிச்சம் சி, ஜாவா அதெல்லாம் அது இல்லாமல் பைத்தன் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பேசிக் திங்ஸ் இன் பைத்தன் அதுகளை பார்க்க போகிறோம். நீங்கள் பைத்தன் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் இந்த வீடியோ பெருசாக யூஸ் ஆகிக்காதுன்னு நினைக்கிறேன். பிகினராக இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பைத்தனில் இதெல்லாம் செய்யணும். ஓகே இப்படின்றத அப்படின்றதுகளை நான் செய்கிறது தான் இந்த வீடியோ. ஓகே, இப்போ பைத்தனை எங்களுக்கு என் லேப்டாப்புக்கு இன்ஸ்டால் பண்ணணும். எங்களோட மெஷினுக்கு இன்ஸ்டால் பண்ணணும் பைத்தன். இதில் போய்த்து எக்ஸ்பியர் டவுன்லோட் பண்ணணும்னா விண்டோஸ்னால் டவுன்லோட் பண்ணணும், லினக்ஸ்னா சூடோ இன்ஸ்டால் அப்படின்னு அடித்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகேயா? அப்படி இல்லாட்டி கூகுள்கிட்ட கொலாப் நடிக்குது. கூகுள் கொலாப் நடிச்சோன்னா கூகுள் கொலாப் வரும். கூகுள் கொலாப் அதுக்குள்ளுக்கு போனோம்னு சொன்னால் கூகுள் கொலாப் எப்படின்னு சொன்னால் வெயிட், I will show. This one is Google Colab. ஓகேயா? நான் இந்த கூகுள் கொலாப் தான் இதெல்லாம் செய்கிறேன். பிகாஸ் இதில் லைப்ரரிஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கேன். மெயின் என்னங்களை பார்த்து கிளம்பி லைப்ரரிஸை. ஓகே, லைப்ரரிஸ் காட்டும் வரணுமே, வருவது இல்லையே. சரி, அது வரட்டும். அதான் காட்டி நான் என்ன சொல்கிறேன். இதில் என்ன சொன்னால் கோட் பண்ணாலும் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் போடலாம். இது நான் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். இது கோட் ஃபைல்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். சரியா? அந்த பிப் லிஸ்ட் அடித்தா பிப்பில் பைத்தன் பேக்கேஜ் மாதிரி தான் பிப். ஸோ அதில் என்னென்ன பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகிதுன்னு பார்த்துக்கிறேன். இதில் சும்மா பார்த்தோம்னா எனக்கு தெரியுது. இந்த டென்சர்ஃப்ளோன்றது தான் மெயினாக மெஷின் லேர்னிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. டென்சர்ஃப்ளோ இருக்குது. அதுக்கு அடுத்தது இன்னும் பெண்டாஸ். இது பெண்டாஸ் எக்ஸல் ஃபைல், சிஎஸ்வி ஃபைல் எல்லாம் பார்க்குறது அதுகள். இன்னும் அந்த மாதிரி மெட்ப்ளட்லிப் இது அப்படின்னு சொன்னால் அது கிராஃப், அதெல்லாம் கிராஃப் போடுறது அதுகள், எரேஸ் அதுகள். ஓகே, இப்போ நாங்கள் ஓகே அது சும்மா பேசிக். அதில் நான் பைத்தன் யூஸ் பண்ணணும் அதுதான் ஒன்றா பார்க்க போகிறோம். ஏன்னா மிச்சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இது. ஆனால் டேட்டா சயின்ஸுக்கு பைத்தன் தான் எல்லாம் யூஸ் பண்ணுறேன். பைத்தன் யூஸ் பண்ணுறேன்ற ஒரு கேள்வி வரணும் எங்களுக்கு. ஏன்னு சொன்னால் இன்னும் கனைய பேசிக்கு தானே. இப்போ பைத்தன் யூஸ் பண்ணுறன்றது தெரிஞ்சுக்கணும் கட்டாயம். அப்போ பைத்தன் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் ஒன்று ஈஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் யூஸ். பைத்தன் கம்பேர் பண்ணிக்கிறேன் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட. பைத்தன் கொஞ்சம் சின்டாக்ஸ் வைஸ் ஈஸி அண்ட் லேர்னிங் கேவும் கொஞ்சம் ஈஸியான லேர்னிங் கேவ். அடுத்தது எக்ஸ்டென்சிவ் லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ். பைத்தனில் என்னன்னு சொன்னால் மிச்சம் லைப்ரரிஸ் இருக்குது. பைத்தன் இதில் பார்த்தோம் சொன்னால் வேண்டியதுக்கு லைப்ரரிஸ் இருக்குது. அதில் டென்சர்ஃப்ளோ மெயின் லைப்ரரி கூகுளில் டெவலப் பண்ணது அதான் மெஷின் லேர்னிங்ஸுக்கு யூஸ் பண்ணணும். கேராஸ் ஒரு ஏபிஐ, ஹை லெவல் நியூரல் நெட்வொர்க் ஏபிஐ. அது டென்சர்ஃப்ளோவில் ஏபிஐ கால் பண்ணி செய்வோம். அது பிறகு நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் செய்வோம். பைடாஸ்ன்றது ஃபேஸ்புக்காக டெவலப் பண்ண அதிகமாக ஒரு லைப்ரரி. அது மெஷின் லேர்னிங்ஸ் அதுகளுக்கு யூஸ் பண்ணுறது. அடுத்து சைக்கிட் லேர்ன் இது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ஸ்ட்ராங் கம்யூனிட்டி சப்போர்ட். பைத்தன் கம்யூனிட்டி நாங்கள் இப்போ பைத்தன் கம்யூனிட்டிஸில் கேள்வி கேட்டால் போய் கேட்பதுக்கு ஆன்சர்ஸ் வரும். அப்படி பெரிய ஒரு கம்யூனிட்டி பைத்தனுக்கு இல்லை. ஸோ எங்களுக்கு ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்டகிரேஷன் கேப்பபிலிட்டிஸ். இந்த seamless integration. Python can easily integrate with other languages and tools. For instance, you can use Python with C++ or for performance intensive task. Python வேறு லாங்குவேஜஸோட இன்டகிரேட் பண்ணுறது ஈஸின்று. அடுத்து டேட்டா ஹேண்ட்லிங்கில் NumPy எல்லாம் வர. NumPyன்னு சொன்னால் NumPy பெண்டாஸ் எல்லாம் ப்ரொசஸிங் மெட்ரிக் மல்டிப்ளிகேஷன், மேட்ரிக்ஸ் எடிஷன் அதுகளுக்கெல்லாம் ஈஸியான இது. அடுத்து விஷுவலைசேஷன் டூல்ஸ். இங்கே மெட்ப்ளட்லிப்
சீபான், அடுத்து டென்சர் போர்டுன்னு அடிக்குது. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷுவலைஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் கிராஃப் வரைகிற, அடுத்து ஹீட் மேப் அதுகளெல்லாம் போட்டுறது தான் விஷுவலைசேஷன் டூல்ஸ். இப்போ இதில் பார்த்தோம்னா இதிலே பாருங்க இன்பில்டாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கும். இங்கே தெரிஞ்சு சொன்ன மேட்ப்ளாட்லிப்பும் சீபானும் தானே. மேட்ப்ளாட்லிப் ஆல்ரெடி நான் கண்டேன். பியூட்டிஃபுல் ஸ்விப் வந்து இதுக்கு ஸ்க்ரப்பிங் பண்ணுறது, வெப் ஸ்க்ரப்பிங் யூஸ் பண்ணுவோம். அது பிறகு ஒரு வீடியோ செய்யணும். அதை கண்டோனே அஃபர்மன்ஸை தான் சொல்கிறேன். மேன் இதில் சீபான் சீபான் பட் இது இன்பில்டாகவே இது நான் தெரிஞ்சதுக்கு அது பில்ட் ஆகிறத பார்க்கலும் அது மறந்துட்டேன். கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, இப்போ பைத்தனில் வந்து ஒன்றாவது நான் என்ன ப்ரோக்ராம் லாங்குவேஜ் படிக்கிறதா ஹலோ வேர்ல்ட் அப்படின்ட்டு எப்படி அதை டெர்மினலில் பிரிண்ட் பண்ணுறதோ மற்ற இதில் வந்து பிரிண்ட் எல்என் அப்படி இப்படியெல்லாம் பைத்தனில் வந்து பிரிண்ட்னு அடித்து ப்ராக்கெட்டுக்குள்ளுக்கு ஸ்ட்ரிங்னா சென்டென்ஸ் அப்படி அதுகளாக இருந்தால் டபுள் கோட்டேஷனுக்குள்ளுக்கும் இப்படி டைப் பண்ணுறதை பிரிண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹாப்பி கோடஸ்ன்னு நான் போட்டுக்கிறேன். இதை அழிச்சிட்டு எங்களுக்கு வேணாம் ஃபஸ்ட் நேம் டைப் பண்ண எங்களை ஃபஸ்ட் நேம் டைப் பண்ணி ஃபஸ்ட் நேம் டைப் பண்ணால் அப்போ அது பிரிண்ட் ஆகும். இது நம்பர்ஸ் டைப் பண்ணணும். எங்களை 5 டைப் பண்ணோம்னா போதும், பிரிண்ட் ஆகும். ஓகே, இது 5+9 டைப் பண்ணோம்னா 5+9 என்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ 5+9 பிரிண்ட் ஆகணும்னு சொன்னால் சிம்பிள். ஓகே, டன். ஓகே, இப்படிதான் செய்கிறோம். ஓகே, இது வந்து பிரிண்ட். இது சும்மா பேசிக். அதுக்கு அடுத்தது வந்து அசைன் பண்ணுறது. இப்போ எக்ஸ்ன்றது வந்து ஒரு 10 அசைன் பண்ணுறது. அடுத்து எக்ஸை பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னால் இது வந்து 10 வந்து 10 பிரிண்ட் ஆகும். அடுத்து x+5 சொன்னோம்னா இந்த 10 5 சேர்ந்து 15 பிரிண்ட் ஆகும். அடுத்து ஒய்யை வந்து x+7 போட்டு வச்சிருவோம். அப்படின்னா எக்ஸ் எங்களுக்கு 10 தெரியும், 17 பிரிண்ட் ஆகும். இது எங்களுக்கு இங்கே வந்து எக்ஸ்ன்னு சும்மா கொடுத்ததால தான் அது வந்து அங்குள்ள அந்த இன்டீஜரை கோட் பண்ணி, இதே நாங்கள் ப்ளக்கில் கொடுத்தோம்னு சொன்னால் எக்ஸ்ன்றதை சும்மா பிரிண்ட் ஆகும் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேயா, இப்படி தான் இதாக்குறோம். இது பேசிக் திங்ஸ். அதுக்கடுத்து பார்த்தோம்னா லிஸ்ட் நோண்டிக்குது. லிஸ்ட்னு சொன்னால் வந்து லிஸ்ட்னு போட்டு ரேஞ்ச் 10 to 12னு போட்டோம்னா 10லேருந்து 12 வரைவான நம்பர்ஸை வந்து ஆர்டருக்கு பிரிண்ட் பண்ணும். இதை சும்மா போட்டோம்னு சொன்னால் 0 to 10 12 20 வரையும் பிரிண்ட் ஆகும். 0 to 20 இல்லை, 0 to 90 வரையும் 20 நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணும். 0 மாறத்தால 90 தான் கடைசிக்கு வரும். ஓகேயா, அதுக்கு அடுத்தது இது வந்து இந்த அங்கே வந்து ரேஞ்ச் 10 சொன்னால் ரேஞ்ச் 0 to 10 வரையான நம்பர்ஸு, 0 to 9 வரையான டோட்டலாக 10 நம்பர்ஸ் வரும் அப்படியே. ஓகே, இங்கே 4n இது ஒரு 4 லூப். அப்போ வந்து 4 ரேஞ்ச் 10க்குள்ளுக்குள்ள லூப் ஆகி நிற்கும். அப்படின்னா ஒன்றாவது n வந்து 1 அசைன் ஆகும், அடுத்து ஒன்றாவது 0 அசைன் ஆகும், அடுத்து 1 அசைன் ஆகும், 2 அசைன் ஆகும், அப்படி வந்து 10 நம்பர்ஸ் வரையும் அசைன் ஆகும். இப்போ இங்கே வந்து இதுக்கு 1 2 3 4 5 6ன்னு 9 வரையும் அசைன் ஆகியது. இன்றைக்கு இது ஒரு லூப்புகளுக்கு இது வைக்கிறத பிரிண்ட் டன்னு போட்டிடும். அதனால இந்த 0 to 9 வரையும் பிரிண்ட் ஆகிட்டு டன்னு. இது வந்து 0 to எங்களுக்கு இப்போ 10 வரையும் பிரிண்ட் ஆகணும்னு சொன்னால் எங்களுக்கு இப்படி கொடுக்கல. 1 to 10 வரையும் பிரிண்ட் ஆகணும்னு சொன்னால் இது 11 கொடுக்க, அப்படி இல்லாட்டி இதை கொடுத்தா சரியாகும். 1 to 9 1 to எனக்கு வரைகின்ற வந்து 11 இப்போ 1 to 10 வரையும் பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்படி தான் செய்கிறேன்.
அதுக்கு அடுத்தது இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஸ்கொயர் வர்க்கம் ஒவ்வொரு நம்பர்ஸ்லேயும் வர்க்கத்தை பார்க்க போகிறோம். 0லேருந்து 10 வரையான ஒவ்வொரு நம்பர்ஸில் ஸ்கொயர் பார்க்க போகிறோம். சிம்பிளாக எந்த ஸ்கொயர்னா அதே நம்பர் அதால் பெருக்கினா ஸ்கொயர் வரும். சரியா? பிரிண்ட் த ஸ்கொயர் ஆஃப் என். இது வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எடுக்கிறது இது ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி இதாக்குவோம். கமா போடுறது வந்து ஸ்ட்ரிங் நாங்கள் ஒரு வேறு திங்ஸை மேஜ் பண்ணிக்கிட்டு கமா போடுவோம். அப்போ அதுக்கு அடுத்தது வந்து இந்த இன்டிஜர் எதுன்னு சொன்னால் இங்கே உள்ள இன்டிஜர், அடுத்து ஈஸ், அடுத்து அந்த இன்டிஜரை இன்னொருக்கு அதே இன்டிஜரால் பெருக்கிறோம். ஓகேயா? அடுத்து பாஸ் டன்னு கொடுக்குறோம். இந்த ரன் இதாக்கினா இதாக்கும். இதே எங்களுக்கு கியூப் வேணுங்களே இன்னொரு இதை போட்டு என்ன போட்டால் கியூப் ஸ்கொயர் இதை மாற்றினா சரி கியூப்னு சொல்லிட்டு இந்த 1 2 to the cube 8 3 to the cube அது வருது 2 to the power 3 8 அது அந்த ஆர்டருக்கு இருக்குது. நான் இந்த அப்படி பிரச்சனை இல்லை. ஓகே, அது ஃபங்க்ஷன்ஸ் ಅಂತಂದ ஒன்றை வந்து நாங்கள் ரீயூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஃபங்க்ஷனை அதை வந்து நாங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வைங்களேன், நாங்கள் இங்கே எனக்கு எந்த எடுத்துக்கணும். சரி, இதே நான் செஞ்சு காட்டேன். எவரேஜ் ஒன்று எடுக்கணும். எவரேஜ்னு எந்த எல்லாத்தையும் கூட்டி அதுலேயும் என்ன நம்பர்ஸால் எத்தனை நம்பர்ஸோ அதை பிரிக்குது. இது ஒவ்வொரு இடத்துலையும் இந்த எவரேஜ் கணக்கிட்டு அந்த இதை செய்யாமல் எவரேஜ்னா இப்படி தான் ஒரு இடத்துல செஞ்சு வச்சுக்கிறேன். அப்போ எவரேஜ் தேவையான இடத்துக்கு அந்த இடத்துக்கு போங்க, இது நம்பர்ஸை போடுங்க, எடுங்க, எவரேஜ் வரும்ட்டு சொல்கிறேன். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் many computer languages Python include make it easy to create reusable computer instructions other functions like mathematical functions. These reusable snips of code stand on their own if you define them sufficiently well and allow you to write shorter, more elegant code. அப்படின்னா இப்போ மெத்ஸில் வந்து நாங்கள் பார்த்தோம் சொன்னால் சில இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஈக்குவேஷன்ஸை வச்சுப்போம். அந்த ஈக்குவேஷன்ஸ் மாதிரி தான் ஃபங்க்ஷன்ஸு அப்படின்ற ஒரு இது. இப்போ நீங்கள் டெஃப் வந்து டெஃப் எவரேஜ் எக்ஸ் கமா ஒய் இது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ இந்த எவரேஜ் இது வந்து ஃபங்க்ஷன் நேம். எக்ஸ் கமா ஒய்ன்றது வந்து நாங்கள் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிட்ட ஃபங்க்ஷனை கொடுக்கக்கூடிய வேல்யூஸ். ரிட்டர்ன் பண்ணுறது வந்து அந்த ஃபங்க்ஷன்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை தான் இது ஏ. ஓகே, இது ஃபங்க்ஷன்களுக்கு இந்த நடக்கணுன்றது. ஓகே, அப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒன்றா இந்த ஃபர்ஸ்ட் இன்புட் இஸ் எக்ஸ்னு பிரிண்ட் ஆகும். அப்போ நாங்கள் கொடுத்தோன்னா அது இன்புட். அடுத்த பிரிண்ட் செகண்ட் இன்புட் இஸ் ஒய்னு பிரிண்ட் ஆகும். அடுத்து ஏ ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஓவர் 2 இதாகும். அது பிரிண்ட் எவரேஜ் இஸ் ஏ. இந்த ஏன்றது எவரேஜ் பிரிண்ட் ஆகும். ரிட்டர்ன் ஏ. அதுக்கடுத்து ரிட்டர்ன் ஆக்கும் ஏ. ஓகேயா? அப்போ இங்கே வந்து அந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறேன்னா ஃபங்க்ஷன் நேமோட அந்த தேவையான நம்பர்ஸை போட்டோம்னு சொன்னால் இதாகும். ஓகே, இப்போ 10 11 போட்டால் இது வரும். நான் சொல்கிறேன் நம்பர்ஸ் மத்திப்போட 7 கரண்ட்டை வெட்டினானே. சரி, கரண்ட் போய்த்திருச்சு. ஓகே, கரண்ட் வந்தானே பேலன்ஸை தொடங்கும். நான் வீடியோ எடுக்கிறதே சோம்பரத்தில் இனிமேல் கரண்ட்டை வேறு வெட்டினா. ஓகே, கரண்ட் வந்துருச்சு. பேக் டு ஃபார்ம் கைஸ். இப்போ வந்து இது இந்த கூகுளில் சேவர்லாம் வந்து தான் இதில் ரன் பண்ணுற கோடெல்லாம் வேலை செய்கிறேன். ஸோ இப்போ வந்து கரண்ட் போய்த்ததால் நெட்ஒர்க் எல்லாம் போய்த்து என்னால் ரீகனெக்ட் பண்ணி எனக்கு ரீகனெக்ட் பண்ணிக்குது. ரீகனெக்ட் வச்சா ரீகனெக்ட் ஆகும். கனெக்டிங். ஓகே, அது கனெக்ட் ஆகிடும். உங்கள் டைம் வந்து பார்ப்போம் நாங்கள். ஓகே, இப்போ இங்கே வந்து 5 + 9 டைப் பண்ணி ஓகே 5 + 9 11 7 normal average. Where man y a plus sorry 5 + 9 அடிச்சு வச்சு 5,9 அடிக்கணும். எந்தெந்த தேவையான இன்டீஜர்ஸ் அனுப்பணும். இன்டீஜர்ஸ் எனக்கு இன்டீஜர்ஸ் தான் கொடுக்குறோம். இன்டீஜர்ஸ் தான் 7 வருது. ஓகே, இப்போ எந்த பார்க்க போகிறோம்னு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ எந்த பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு
லைப்ரரி எப்படி இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒன்றா வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இதிலே வந்து லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறதுனால இங்கே வந்து நாங்கள் பார்த்துக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச மாதிரி பார்த்தா நம்பை வந்து சரியா அதனால வந்து நான் நம்பை இன்ஸ்டால் பண்ணல. இதே நாங்கள் வந்து லோக்கல் மெஷினில் சேவ் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் நம்பையை இன்ஸ்டால் பண்ணணும். எப்படின்னா பிப் இன்ஸ்டால் நம்பைன்னு கொடுத்தோம்னு சொன்னால் நம்பை சரியா இதை வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா எங்களோட லோக்கல் மெஷின் இன்ஸ்டால் பண்ணுறோன்னா இன்ஸ்டால் நம்பை அடித்தோம்னா அது வந்து இன்ஸ்டால் ஆகும். இது வந்து ரிக்வயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி இதில் இன்ஸ்டால் ஆகிறதுனால அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னா எப்படி ஒரு லைப்ரரி இம்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னால் இம்போர்ட் நம்பைன்னு அடித்தா லைப்ரரி இம்போர்ட் பண்ணிடும். அடுத்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் நம்பை டாட் அடித்தோம்னா இன்ஸ்டால் பண்ண ஈன வந்து என்ன செய்கிறோம்னு சொன்னால் நம்பையை வச்சு ஒரு மெட்ரிசஸ் கிரியேட் பண்ணுறோம். அதே 3x2 மெட்ரிசஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். அதை வந்து திரும்ப பிரிண்ட் பண்ணுறோம். இந்த 3x3 மெட்ரிசஸ் பிரிண்ட் பண்ணோம்னா 3 அடித்தோம்னு சொன்னால் சரியா வரும். ஓகேயா ஜீரோஸ் உள்ள மெட்ரிசஸ் அது ஃபஸ்ட்டுக்கு நான் வந்து நம்பை டாட் ரன் அடித்தா 2 நம்பர்ஸ் வரும். அது ட்ரை நம்பை டாட் random.rand yes this one இதை அடித்தா ரெண்டமான 3x2 மெட்ரிசஸ் வரும். எங்களுக்கு அது தேவையில்லை இப்போதைக்கு. நான் வந்து சும்மா 0 மெட்ரிசஸ் உண்டு 2x3 சாரி இது மாதிரி 2x3 மெட்ரிசஸ் உண்டு பிரிண்ட் பண்ணுறேன். இது வந்து சாரி ரெண்டம் இல்லை 0 மெட்ரிஸ் ரெண்டம் கொப்பனா பிரச்சனை 0 zeros okay. இப்போ வந்து ஜீரோஸில் 3x2 பை மேன் இந்த பிழை இதுதான் பிழை. ஓகே 3x2 வருது ஜீரோஸ் மெட்ரிசஸ் 3x2 மெட்ரிசஸ் பிரிண்ட் ஆக்கியாச்சு. அடுத்து எங்களுக்கு வந்து ஒவ்வொரு பிளேசஸுக்கும் வந்து ஒவ்வொரு வேல்யூஸ் அசைன் பண்ணிடும். இப்போ இங்கே 0x0 கோணத்தில் 0 ரோ வந்து 1 போடுறோம். அது ஒவ்வொன்றுக்கா 1 2 9 12 போட்டிக்கிறோம். அதை பிரிண்ட் பண்ணோம். அடுத்து அதை பிரிண்ட் பண்ண வச்சுக்கிறேன். இப்போ இங்கே வந்து 0 செய்து இப்போ இங்கே அசைன் பண்ண வேல்யூ செய்து இது வந்துருச்சு. இது வந்து மெட்ரிக்ஸ் ஓகேயா. அதுக்கு அடுத்தது இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெட்ரிக்ஸில் உள்ள ஒரு எலிமெண்ட்டை கால் பண்ணணும்னு சொன்னால் ஓகே 7 0 1 அதை பிரிண்ட் பண்ணால் 0 1 லென்த் ஈகிறதுன்னு சொல்லிட்டு வரும். ஓகேயா இங்கே வந்து விக்கு வந்து 0 1 0 அசைன்மெண்ட்டு அதை கால் பண்ணிடும். ஸோ அது பிரிண்ட் ஆகும். அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பைத்தானில் வந்து என்ன சொன்னேன் இது வந்து மெட்ரிசஸ் அதுகளெல்லாம் இதாக்குறதெல்லாம் வந்து இந்த டேட்டாஸை எப்படி இதாக்குறன்றது. அடுத்து விஷுவலைசேஷனில் மிஷன் டூல்ஸ் இது அதில் வந்து ஒன்று மெயினான டூல்ஸ் எந்தனா மெட்ப்ளாட்லிப் சரியா. அப்போ இங்கே வந்து நாங்கள் இம்போர்ட் மெட்ப்ளாட்லிப் இதாக்கிறோம். அதில் பைப்ளாட்ன்ற சாமனை கால் பண்ணுறோம். அதை வந்து இவ்வளோ பெருசாக எங்களுக்கு டைப் பண்ணி கீழே தான் எல்லா இடத்துலையும். ஸோ அதை எப்படின்னு சொல்லிட்டா எம்பின்னு சொல்லிட்டு கால் பண்ணிடுவோம். இங்கே வந்து நம்பையை என்பின்னு சும்மா வச்சுருங்களேன். என்பின்னு வச்சா ஏன்னா என்பின்னு சும்மா கால் பண்ணோம்னா இது என்பின்னு அடித்தா போதும். ஸோ 22 வைக்காது. ஓகே இப்படி தான் இது வந்து அந்த மாதிரி தான் இங்கே வந்து மெட்ப்ளாட்லிப்பில் இதை வந்து எம்பின்னு ஈஸியாக போட்டு இது பண்ணி வச்சிடும். இங்கே என்ன செய்ய போகிறோம்னா இங்கே அசைன் பண்ணது என்ற மெட்ரிக்ஸை வந்து விஷுவலைஸ் பண்ண போகிறோம். இது வந்து
இது 00 பிரிண்ட் ஆகினதுனால கடைசியாக பிரிண்ட் ஆகினது தான் இதில் சைன் ஆகிடுச்சு. நான் திரும்ப ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் சரியாக வரும். இது இப்போ மாறும் தான். எஸ் மாறிச்சா. இப்போ வந்து மெட்ரிசஸ் வந்து விஷுவலைஸ் பண்ணி பட்டிக்குது. அண்ட் இது மறைக்குதா, இதையோ மறைக்குதா, நெட்வொர்க்கிங்க்கு போடுவோம். ஓகே, இப்போ சரின்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, எப்படி இது அதுக்கு அடுத்து என்னன்னு சொன்னால் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன பைத்தன். We are going to look at one more Python idea called object. Objects are similar to reusable function because we define them once and use them many times. But objects can do lot more than simple function can. சரியா? ஆப்ஜெக்ட் எத்தனா பைத்தன் சாரி ஆப்ஜெக்ட் எத்தனா ஃபங்க்ஷன் மாதிரி. ஆனால் ஆப்ஜெக்டால் ஃபங்க்ஷன்ஸை விட கூட திங்ஸ் செய்யணும். இப்போ எனக்கு எந்த செய்யறோம்னா கிளாஸ் சாரி இங்கே டாக்ன்ற ஒரு கிளாஸ் இருக்குது. அதில் வந்து எஸ் கிளாஸ் ஃபார் டாக் ஆப்ஜெக்ட். ஓகே, இது ஒரு கிளாஸ்னா என்னன்றது அடுத்த இதில் பார்ப்போம். அடுத்த கேள்வி இது கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஒன்றாவது ஆப்ஜெக்டை பார்ப்போம். கிளாஸ்ன்ற டாக்ன்ற கிளாஸ் பார்ப்போம். அதில் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு தான் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறேன். இப்போ இந்த இதை வந்து எங்களுக்கு லேசாக ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணேன், ஃபங்க்ஷன்ஸை கோட் பண்ணேன், ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டாக்ன்றத சிசில்னு சொல்லிட்டு ஒரு டாகை க்ரியேட் பண்ணேன். என்ன நடந்து சரியா? அதுக்கு சிசில் டாட் பாக்னா இந்த ஆப்ஜெக்ட் இதுதான் ஆப்ஜெக்ட். இதை வந்து சிசிலில் உள்ள பாக்கை வந்து ஆப்ஜெக்ட் இதாக்கி அதுக்குள்ளுக்கு அந்த இது பிரிண்ட் வோல்ஃப்னு இதை வோல்ஃப்னு இதை ரன் பண்ணால் இதாகும். அதுதான் ஆப்ஜெக்ட். அது ஆப்ஜெக்ட் கிளாஸுக்கு டிஃப்ரென்ஸ் இது. கிளாஸுக்குள்ளுக்கு தான் இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னா இது வந்து இது கிளாஸ் டோங்கிறது தான் கிளாஸ். அடுத்து இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். மெயின் மெத்தட் அது கொடுக்குறது. அதுக்கு அடுத்து வந்து இதுகள் வந்து வேற வேற மெத்தட்ஸ். ஓகேயா? இது ஒவ்வொன்றும் இன்னும் 3 மெத்தட்ஸ். இந்த 3 மெத்தட்ஸையும் வந்து எங்களை கிளாஸை கால் பண்ணி கிளாஸ் நேம் டாட் இந்த மெத்தட் நேமை கால் பண்ணி 3 நேம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு எந்த செய்யறோம்னு சொன்னா ஒன்றாவது எந்த கிரியேட் பண்ணணும், ஒரு இன்ஸ்டன்ஸாக கிரியேட் பண்ணணும் ஆப்ஜெக்டில். இப்போ இங்கே வந்து காஃபில்னு நான் சும்மா டீதோல் வச்சு கால் பண்ணிடுறேன். அதுக்குள்ளுக்கு வந்து இது 2 பேராமீட்டர்ஸ், இது 2 வேல்யூஸ் போட்டு வச்சு இந்த 2 வேல்யூஸ் வந்து நான் இந்த எனக்கு வந்து போட்டு வச்சு நம்பர் பெட் நேம் டெம்பரேச்சர்ன்றது தான் இந்த 2 வேல்யூஸ். அப்போ அது 2 ஆகிட்டு ஸ்டேட்டஸ் காஃபில் டாட் ஸ்டேட்டஸ் எனக்குள்ள மெத்தட் ஸ்டேட்டஸ் மெத்தடை கால் பண்ணால் டாக் நேம் இஸ் செல்ஃப் டாட் நேம் இந்த இங்கேக்குள்ளது நேம் இந்த பெட் நேம். ஓகே, செல்ஃப் நேம். அப்போ இந்த நேம் வந்து நாங்கள் இங்கே ஃபஸ்ட்டுக்கு வச்ச நேம் வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்த டெம்பரேச்சர் நாங்கள் வச்ச டெம்பரேச்சர் பிரிண்ட் ஆகும். இப்போ நெட்வொர்க்கிங் இதை ரன் பண்ணிட்டு வைக்காது. ஓகேயா? வைக்காச்சு. அதுக்கடுத்து வந்து செட் டெம்பரேச்சர்னு ஃபங்க்ஷன் இதை வச்சு டெம்பரேச்சரை மாற்றிக்கிறதுக்கு மாதிரி நான் வச்சுக்கிறேன். அதை வச்சு டெம்பரேச்சர் மாற்றிக்கிறேன். ஓகே, இது வந்து சும்மா பைத்தன் பேசிக் ஒரு பைத்தனை பற்றி ஒரு ஐடியா இல்லாட்டி தான் பைத்தன் இப்படி தான் கோட் பண்ணுறேன். அதில் வச்சு விளைக்கிறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இந்த சீரீஸ் வந்து எப்படி போகுதுன்னா டேட்டா சயின்ஸ் மெஷின் லேர்னிங் அந்த ஆங்கிளில் போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயினான விஷயம் என்னன்னா ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணால் அதை க்ளீன் பண்ணுறது தான் மெயினான விஷயம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் டேட்டாவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற பார்ப்போம். ஓகே, பை கைஸ்.